ஓம் ஐந்து கரத்தினை ஆனை முகத்தினை இந்தி நிலம்பிரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை நாண கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. சூரிய பகவான் மீன ராசியில் சஞ்சரிக்கும் இந்த பங்குனி மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கப் போகிறது என்று பார்ப்போம். ராசி சக்கரத்தின் 11ஆம் வீடான லாபஸ்தானம் கும்பராசியாகும். இதன் அதிபதி சனி பகவான் ஆவார். காற்று தத்துவத்தில் இயங்கக்கூடிய ஸ்திர ராசியாகும். சனி பகவான் மூல திரிகோண பலம் பெறும் ஆண் ராசி. கும்பராசிக்கு சுக்கிர பகவான் யோகராகவும் பாதகராகவும் அமைகிறார். உங்களுக்கு யோகரான சுக்கிர பகவான் கும்பராசி, ரிஷபராசி, துலாம் ராசியில் பிறப்பு ஜாதகத்தில் அமர்ந்திருந்தால் ராஜயோகத்தை ஏற்படுத்துவார். கும்பத்தில் பிறந்தவர்கள் சம்பத்து உடையவர்கள். வாழ்வின் பிற்பகுதி செல்வ செழிப்புகளையும் பெற்று வாழ்வார்கள். நியாயத்தை தைரியமாக பேசும் மனப்பக்குவம் உடையவர்கள். நீண்ட ஆயுள் உடையவர்கள். சரளமாக பேசுபவர்கள். இவர்களின் ராசிநாதன் சனி பகவான் என்பதால் உழைப்பிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். பெண்கள் இவர்களுக்கு பெரும் எதிரியாகிறார்கள். கும்பராசி பெண் பிள்ளைகளை பெற்றவர்கள் கொடுத்து வைத்தவர்கள். இவர்களை திருமணம் செய்பவர்களும் அதிர்ஷ்டசாலிகள். காலபுருஷனுக்கே லாபத்தை கொடுக்கும் வீடு இந்த கும்பராசி ஆகும். தன்னுள் பல பொக்கிஷங்களையும் புதையலையும் வைத்திருக்கும் பானையானது எப்படி பொலிவற்று மின்னாமல் இருக்கிறதோ அதுபோலவே தன்னுள் பல திறமைகளையும் நல்ல குணங்களையும் அவர்கள் கொண்டிருப்பார்கள். கும்பராசிக்கார பெண்கள் புதையலை சுமந்து நிற்கும் குடமாவார்கள். இப்படி பல சிறப்புகளை கொண்ட இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதமும் சிறப்பான மாதமாகவே அமைகிறது. உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 11ஆம் இடத்துக்கு அதிபதியான குரு பகவான் கடந்த 3 மாதங்களாக வக்ரகதியில் சஞ்சரித்து வந்தார். தற்பொழுது அவர் வக்ர நிவர்த்தி அடைந்து தன் முழு பலத்துடன் சுயசாரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இது மட்டுமின்றி அவரின் விசேஷ பார்வையான 9ஆம் பார்வை உங்கள் ராசியில் பதிகிறது. இதனால் அனைத்திலும் நீங்கள் நன்மையையே பெறுவீர்கள். ஆம், நீங்கள் நினைப்பது சரிதான். நாங்கள் அதிக மன அழுத்தத்தில் உள்ளோம். நிறைய பிரச்சனைகளை சமாளித்துக் கொண்டிருக்கிறோம். உறவுகளில் பிரச்சனைகள் உள்ளது. கணவன் மனைவியிடையே பிரிவு ஏற்பட்டுள்ளது. உடல் நலமும் பாதிக்கப்பட்டுள்ளது. இப்படி இருக்கும் பொழுது எப்படி நாங்கள் நன்மையை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்று கூறுகிறீர்கள் என்று நீங்கள் நினைக்கலாம். உங்களுக்கு 7.5 சனி நடந்து கொண்டிருப்பதை மறந்துவிடாதீர்கள். குடும்பத்திலும் உங்கள் தனிப்பட்ட வாழ்விலும் பிரச்சனைகளை பூதாகரமாக்கும் அளவிற்கு ராகு பகவான் உங்கள் ராசியிலேயே அமர்ந்துள்ளார். உங்கள் நட்பு வட்டாரம், உறவுகள், கணவன் மனைவி இவர்கள் மூலமும் வாழ்வே வேண்டாம் என்று விரக்தி ஏற்படும் அளவிற்கு பிரச்சனைகளை கொடுக்க 7ஆம் இடத்தில் கேது பகவான் அமர்ந்துள்ளார். இவ்வளவு பிரச்சனைகளிலும் நீங்கள் சமாளித்து கொண்டிருக்கிறீர்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அதற்கு காரணம் உங்கள் 5ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களை 9ஆம் பார்வையால் பார்க்கும் குரு பகவான் மட்டுமே. குரு பகவான் மட்டும் இல்லை என்றால் இந்த கிரக சஞ்சாரங்கள் கும்பராசிக்காரர்களை எச்சிலையில் பிச்சை எடுக்க வைத்திருக்கும். நீங்கள் செய்த தர்மமும் நீங்கள் செய்த புண்ணியமும் உங்கள் குலதெய்வ அனுகிரகமும் 5ஆம் இடத்தில் குருவாய் அமர்ந்து உங்களை காத்து கொண்டுள்ளது. உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் திசாபுத்திகளே சரியில்லாமல் இருந்தாலும் கூட 5ஆம் இடத்தில் உள்ள குரு பகவான் உங்கள் பூர்வ புண்ணியத்தின் வழியாக உங்கள் கர்மா உங்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறது. குருவின் பார்வை மட்டும் இல்லை என்றால் இவ்வளவு மன அழுத்தத்திற்கும் பிரச்சனைகளுக்கும் இடையில் வாழ்க்கையே வேண்டாம் என்று சென்றிருப்பீர்கள். பர்ஃபெக்ட் டைம், சரியான நேரத்தில் நீச்சல் தெரியாமல் தண்ணீரில் குதித்து உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் ஒருவனுக்கு அவன் உயிர் போகும் தருவாயில் கிடைத்த உறுதியான கரமே குருவின் பார்வை. நீங்கள் இது நாள் வரை கடந்து வந்த கஷ்டங்களையும் பிரச்சனைகள் முழுவதும் முடிந்துவிடவில்லை. குருவின் பார்வையால் அனைத்து பிரச்சனைகளும் அடங்கியும் ஒடுங்கியும் இருக்கிறது. கும்பராசிக்காரர்களை இறைவன் காத்த விதம் மெய்சிலிருக்க வைக்கிறது. உங்கள் சுகஸ்தானத்திற்கும் பாக்கியஸ்தானத்திற்கும் அதிபதியான சுக்கிர பகவான் உச்சம் பெற்று கடந்த மாதம் சஞ்சரித்து வந்தார். பங்குனி மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு அவர் மேஷ ராசிக்கு பயிற்சி ஆவார். இருப்பினும் அவர் உங்களுக்கு நன்மைகளையே ஏற்படுத்துவார். உங்கள் ராசி அதிபதியான சனி பகவான் தற்பொழுது அஸ்தங்க கதியில் சஞ்சரிக்கிறார். பங்குனி மாதம் 28ஆம் தேதிக்கு பிறகு அவர் உதயமாவார். ராசி அதிபதி அஸ்தங்கமாக உள்ள இந்த நேரத்தில் சுப நிகழ்வுகளை மேற்கொள்ளாதீர்கள். புதிதாக தொழிலோ அல்லது முதலீடு செய்வதோ வேண்டாம். அனைத்தையும் 1 மாத கால அளவு தள்ளி போடுங்கள். சனி பகவானின் உதயத்திற்கு பிறகு மேற்கொள்வது உத்தமம். இந்த மாதத்தின் இறுதி வரை செவ்வாய் பகவானும் புதன் பகவானும் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிப்பார்கள். செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்திற்கும் புதன் பகவான் 8ஆம் இடத்திற்கும் அதிபதியாக வருவதால் உங்கள் ராசியில் இருக்கும் வரை டென்ஷன் மற்றும் அலைச்சல்கள் இருந்து கொண்டே இருக்கும். மாதத்தின் பிற்பகுதியில் இவர்கள் இருவரும் மீன ராசிக்கு பயிற்சியாகி விடுவார்கள். பங்குனி மாதம் பிற்பகுதியில் நன்மைகள் பல ஏற்படும் மாதமாக அமைகிறது. மாதம் பரிகாரமாக ராகு கால நேரத்தில் துர்க்கை அம்மனுக்கு விளக்கேற்றி வழிபட்டு வாருங்கள். உக்ர தெய்வங்களை வணங்கி வாருங்கள்.
விநாயகர், ஆஞ்சநேயர், நரசிம்மர் போன்ற கடவுளை வழிபடுவதன் மூலம் கேதுவின் தாக்கத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். பாதங்களில் பிரச்சனைகள் ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது. எனவே நடக்கும் பொழுதும் வண்டியில் செல்லும் பொழுதும் கவனமாக இருங்கள். பாதங்களில் சிறு உபத்திரம் ஏற்பட்டாலும் சரியான மருத்துவ ஆலோசனையை எடுத்துக்கொள்ளுங்கள். இடுப்பிற்கு கீழ் உள்ள மூட்டுகளில் அடிபடுவதற்கு அதிக வாய்ப்புள்ளது. கவனம். கும்பராசி நேயர்களே, இறைவனின் துணை என்றும் உங்களுக்கு இருக்கட்டும். நன்றி.